தனி ஜெபம் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு இந்த தனி ஜெபத்தினுடைய மகிமை தெரியல, தனி ஜெபத்தினுடைய வல்லமை தெரியல, தனி ஜெபத்துல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்கள் என்னன்னு தெரியாதனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தனி ஜெபமே கிடையாது. ஏதோ ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா நான் தூங்கும் போது எனக்கு எந்த கெட்ட சொப்பனமும் வரக்கூடாது, நல்லா தூங்கணும் ஏசப்பா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கணும், இப்படி மட்டும்தான் தனி ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கே தவிர, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன, என் மேல தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வழி நடத்துதல் என்ன, தேவன் என்ன செய்ய இந்த தனி ஜெபத்தை வைத்திருக்கிறார், இந்த தனி ஜெபத்தினுடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் என்ன என்பது தெரியாமலே இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கூட மரித்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு தனி ஜெபத்தோட மகிமை தெரியாம இறந்து போயிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருடைய தனி ஜெபம் எப்படி இருக்குன்னா, ராத்திரியில் நம்ம சொன்ன மாதிரி தூக்கும் போது கெட்ட கனவு எதுவும் வந்து அமைக்கிறக்கூடாது, என்னது எதுவும் வந்து அமைக்கிறக்கூடாது, எதுவும் வந்து அப்படி பிடிச்சிடக்கூடாது, கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பைபிளை மேலே வச்சுட்டு படுப்பாங்க, அப்படியே தண்ணியை தெளித்து என்ன ஒரு வல்லமை இருக்குன்னு தெரியுங்களா, அவங்க தூங்கும்போது அப்படியே சுற்றி ஜெபம் பண்ணி, இயேசுவின் நாமத்தினால நான் தூங்குற இடம் முழுசும் அவங்க ரத்தத்தை தெளிக்கிறேன், எனக்கு தூக்கம் நல்லா இன்பமாக வரணும், கெட்ட சொப்பனம் வரக்கூடாது. சில பேர் பைபிள்லாம் கூட மேலே எடுத்து வச்சு படிப்பாங்க. பார்த்துங்களேன், என்ன ஒரு பாதுகாப்பு இல்லை. அது இல்லைங்க, அது அல்ல. எப்படி இயேசுவை அறியாத மக்கள் இடத்துல சில மூட நம்பிக்கைகள் இருக்கோ, சில அறியாமைகள் கிரியை செய்தோ, அதே போல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நாம வேதத்தையும் வேதத்தினுடைய வசனங்களையும் தவறாக புரிந்து கொண்டு நாம் என்ன பண்றோம், நிறைய நேரங்களில் தவறான செயல்களில் ஈடுபடுகிறோம். ஒரு வேதத்தை நீங்க தலை மேலே வைத்துக் கொள்வதனால எந்த ஒரு மாற்றமும் வராது. அப்படின்னா பைபிள் எத்தனையோ கடைகளில் விற்கிது, எத்தனையோடு பேரோட வீட்டில் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டிலலாம் பிரச்சனை வரக்கூடாது இல்லை? பைபிள் உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. ஒன்றுக்கு எத்தனை பைபிள் வச்சுருக்கீங்க? அப்பா ஒரு பைபிள் வச்சிருக்காரு, அம்மா ஒரு பைபிள் வச்சு, எல்லாரும் பைபிள் வச்சுருக்கீங்க. பத்தாவதுக்கு இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்க, பல லாங்குவேஜ்லேருந்து அப்படியே தியானிக்கிற பைபிள் எல்லாமே வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்குது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, வீட்டில் எவ்வளோ பைபிள் இருந்தாலும் அந்த பைபிள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நீங்களும் நானும் கை கொள்ளும் போது தான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அதனால அவனுடைய நடைகளிலே ஒன்றும் பெசகுவது இல்லை. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இருதயத்தில் இருக்கணும். உங்க வீட்டில் இருக்கிறது முக்கியம் இல்லை, வேதம் உங்க இருதயத்தில் பதிந்து இருக்கணும். ஏசப்பா அவருடைய பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது, என் வேதத்தை தங்களுடைய இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே அப்படின்னு சொல்லாரு. நம்மளை பத்தி எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. என் பிள்ளைங்க படிச்சு பைபிளை அப்படியே அவங்க இருதயத்தில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல, நிறைய பேர் சும்மா தான் வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. இல்லைங்க, இன்னைக்கு கர்த்தர் வேதத்தை அதுக்காக கொடுக்கல. வேதத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் இருக்கிற மகிமை உங்களுக்கு தெரியும். அதில் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேலான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும்.